உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். இன்னைக்கு நாம நிறைய விஷயங்கள் பேச போறோம். என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆதவர்ஜுனாவை விஜய் அடிச்சு விரட்டி விட போறாரு. கன்ஃபார்மா இது முடிவாயிடுச்சு. எப்பா நீ என் கட்சியை நாசமாக்கின வரைக்கும் போதும் நீ கிளம்புப்பா அப்படிங்கிற முடிவுக்கு விஜய் வந்திருக்காரு. அதோட அதிமுக கூட்டணி அப்படிங்கிறதையும் விஜய் உறுதிப்படுத்தி இருக்காரு. இது எல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3 மாதங்கள் அப்படிங்கிறது நடக்கும். இதுல நடந்த டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். அதோட முக்கியமா நிறைய நேயர்கள் கமெண்ட்ல கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, இடியோட ஏதோ செட்டிங் பண்ணிட்டாங்க, பிஜேபியோட ஸ்டாலின் டெல்லி போய் அண்டர் டீலிங் முடிச்சிட்டாரு, இனிமே நடவடிக்கை எல்லாம் இருக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. நிச்சயமா இதுல பெரிய டெவலப்மெண்ட் இருக்கு. இடி மட்டும் இல்ல, நார்காட்டிக் வரப்போகுது, என்ஐஏ வரப்போகுது, சிபிஐ வரப்போகுது. இவ்வளவுக்கும் அதாவது சிபிஐ மாநில அரசோட அனுமதி இல்லாம வர முடியாது. ஆனா நீதிமன்ற அனுமதியோட சிபிஐ அப்படிங்கிறது உள்ள போற போது கிட்டத்தட்ட திமுகவில் ஒரு 15 அமைச்சர்கள், முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்ட பலர் சிறைக்கு போவாங்க. இந்த தேர்தலுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அதிர்ச்சிகரமான பின்னணிகள் அப்படிங்கிறது இதுல இருக்கு. அதை பத்தி நாம முழுசா பேசிடுவோம். அதோட பாட்டாளி மக்கள் கட்சியில நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கடைசியா பேசிடுவோம். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில நடக்கிற பிரச்சனையில நேற்று திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அன்புமணி சபரீசன் கட்டுப்பாட்டுல இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அது இல்லை. உண்மையிலேயே சபரீசனோட கட்டுப்பாட்டிலையும் உதயநிதியோட கட்டுப்பாட்டிலையும் இருக்கிறது ஜி.கே. மணி தான். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டா பார்த்துருவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய நேயர்கள் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். நிறைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். பேசப்படாத பல உண்மைகள், பல அரசியல் நிகழ்வுகளை நாம தொடர்ந்து பேசுவோம். இது எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட்டா வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, எனக்கும் சப்போர்ட்டா இருக்கும். இப்ப முதல்ல நாம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கும். அதாவது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் பேசிட்டு வருவாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா, நாமளா இருந்தாலும் ஒரு 10 பேர் எவனாவது வருவான், 10 பேரை வச்சுட்டு கத்திட்டு இருப்பாரு. இவன் எடப்பாடியெல்லாம் நம்பி அவன் வருவான். இவனெல்லாம் செருப்பால் அடிச்சா என்ன? லாட்டரி சீட்டு விற்கிற 3 சீட்டு நாய் இதுக்கு என்ன அவ்வளவு திமிரு வேண்டி கிடக்கு? 3 சீட்டு நாய் தானே இது. லாட்டரி சீட்டு வித்து ஏழைப்பாளைங்க பணத்தை புடுங்கி சம்பாரிச்சு வைத்த நிரப்பிட்டு சொத்தை திங்கிறானா? இவனெல்லாம் என்னத்தை திங்கிறான்னு தெரியல. இவனெல்லாம் அப்படிதாங்க பேசணும். நான் பெரிய புடுங்கி எத்தனை வருஷம் ஆச்சு நீ அரசியலுக்கு யாரா நீ? முதல்ல 5 கட்சி ஓடி போன அமாவாசை 1 வருஷத்துக்குள்ள திமுகவுக்கு பின்னாடியில இருந்து சபரீசனுக்கு மயிலாடிக்கிட்டு இருந்த நீனு. அதன் பிறகு அங்கிருந்து திருமாவளவன்ட்ட போனேன். திருமாவளவன்ட்ட இருந்து விஜய்கிட்ட வந்திருக்க. இப்ப விஜய காலி பண்ணக்கூடிய வேலையை திமுக கொடுத்த சபரீசன் கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இவன் எடப்பாடி எல்லாம் நம்பி அப்படின்னு ஒரு மேல பேசுவான். இவனெல்லாம் கலட்டிக்கிட்டு அடிச்சு விஜய் விரட்ட போறாரு அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இவனாலதான் இந்த கூட்டணி அப்படிங்கிறது தொடக்கத்திலேயே கட்டாச்சு. நிறைய பேர் ஜான ஆரோக்கியசாமி அப்படின்னு சொல்றாங்க. சவுக்கு கூட அப்படிதான் சொல்லியிருந்தாரு. ஆனா உண்மை அது கிடையாது. அதிமுக கூட்டணியை விஜய் நெருங்காம போனது காரணமே இந்த ஆதவர்ஜுன் தான். இந்த ஆதவர்ஜுனாவை பின்னாடி இருந்து இயக்கிறது இன்றைய டேட் வரைக்கும் சபரீசன் தான். இந்த விசிகாவுக்கு போனான்ல, விசிகாவில இருந்து திரும்ப இங்க வெளியில வந்தான் பாத்தீங்களா விஜய் கட்சிக்கு. அதன் பிறகு கிட்டத்தட்ட 6 முறைக்கு மேல இவன் சபரீசனை சந்திச்சிருக்கான். இவன் ஒரு யோகிய சிகாமணின்னு பாவம் விஜய் இளைய தலைமுறை அவ்வளவு பேர் இருக்காங்க விஜய் பின்னாடி. அந்த இளைஞர்கள் எல்லாம் பரிதவிக்கிறாங்க. பல வருஷமா விஜய் 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 விஜய்னு அவனுக்கு 20 வருஷமா விஜய் ரசிகர்னு குழந்தை பருவத்தில இருந்தே வளர்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு அரசியல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த மாதிரி 2 இளைய வயசு பயில வந்தாங்கன்னா ஏதோ நாட்டை திருத்துவாங்க, 2 பேரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் அப்படிங்கறதான் பொதுவான எதிர்பார்ப்பு. ஆனா இந்த சில்லற பையன் ஆதவர்ஜுன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் லாட்டரி சீட்டு வித்து ஊரு பூரா சம்பாதிக்கிறதுக்கு, இவனை திருடி திங்கிறதுக்கு திமுகவோட ஆதரவு வேணும். இவங்க பார்த்தாலே தெரியும் திமுகவுக்கு தேர்தல் நிதி கொடுத்தான். அந்த தேர்தல் பத்திரத்துல திமுகவுக்கும் கொடுத்திருப்பான், பிஜேபியும் கொடுத்திருப்பான். அப்ப எப்பேற்பட்ட எச்ச பசங்க இவனுங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவன் திமுகவோட அஜெண்டாவா தான் விஜய் பின்னாடி போயிருக்கான் அப்படிங்கறதே விஜய் ரொம்ப தாமதமா கண்டுபிடிச்சிருக்காரு. அதனாலதான் இவன் தானாவே ஓடக்கூடிய அளவுக்கு வேலைகள் அப்படிங்கறத செய்வாரு. ஓடலன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆதவர்ஜுன் அடித்து விரட்டப்படுவார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா விஜய் அவர்களோட நடவடிக்கை அப்படிங்கறதே கடந்த சமீப நாட்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம். நீட் ஒன்றுதான் வாழ்க்கையா? ஆக்சுவலா அது உண்மைதான். அவர் பேசுனது சரிதான். ஏன்னா இப்ப நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு விஜய் ரொம்ப ஆதரவு கொடுத்தாரு. ஆனா இப்ப அந்த நீட்டை ஒதுக்கவே முடியாது அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இயல்பு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. இனிமே நீட்டை அப்படிங்கிறது இருக்கும், அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. அதே நேரத்துல அவர் நீட்டுக்கு எதிரானவர் அப்படிங்கிற நிலைப்பாட்டையும் சொல்லிட்டாரு.
இப்ப இந்த அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு அவருக்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறது நீட் அப்படிங்கிற எதிர்ப்பை நாம வலுவா காமிச்சிட்டோமே அப்படிங்கிறதா. அதனாலதான் கடந்த சமீப நாட்கள்ல கொடுத்த பேட்டியில நீட்டு மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கறத ரொம்ப யதார்த்தமா புரிய வச்சிருக்காரு. மாணவ மாணவிகள் அடுத்தடுத்த படிப்புகளை தேர்ந்தெடுங்க, நமக்கு படிப்புக்கு ஒரு தடை இருக்குன்னா வேற படிப்புகளை நாம நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்பிக்கையை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு ஒரு சரியான அறிவுரை அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில விஜய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுபம். கிட்டத்தட்ட நமக்கு வந்த சோர்ஸுகளோட தரவுகளின்படி விஜய் அவர்களுக்கு 35 சீட்டு அதிமுக சார்பா கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. 2026க்கு பிறகு ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அதன் பிறகு பேசிக்கலாம். இப்போதைக்கு நீங்க கூட்டணிக்குள்ள வாங்க, 35 சீட் அப்படிங்கிறது பேசி முடிக்கப்பட்டுருச்சு. விஜய் அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய அன்னைக்கு ஆதவர்ஜனை அடிச்சு விரட்டி விடுவாங்க. மறுபடியும் போய் இவன் கூச்சமே இல்லாம சபரீசன் காலடியில தான் நிக்க போறான். அதுவும் நடக்கும், நீங்க பார்க்க தான் போறீங்க. அடுத்தது இடி. நிறைய நேயர்கள் கேட்கிற விஷயமே அதுதான். என்னங்க புஷ் ஆயிடுச்சா, ஸ்டாலின் போய் முடிச்சுட்டாரு, ஏதோ 500 கோடி மேட்டர் டீல் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. இவங்க அடிச்சது பல லட்சம் கோடி, சும்மா 1000 கோடி 20,000 கோடி அதெல்லாம் சப்ப மேட்ரு. இடி உள்ள வரணும்னா ஏகப்பட்ட ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு. இந்த 41 எஃப்ஐஆர் போட்டாங்க பாத்தீங்களா டாஸ்மார்க் வழக்குல, இது மட்டுமே ப்ரெடிகேட் அஃபென்ஸா வச்சு இப்ப இடி உள்ள வந்திருக்கு. மணல்ல ஏகப்பட்ட எஃப்ஐஆர் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு, அதுலயும் இடி உள்ள வரலாம். மின்சாரத்துறையில ஏகப்பட்ட ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு, உள்ள வரலாம். அது மாதிரி போக்குவரத்து துறை, திமுகல தான் ஊழல் இல்லாத துறைன்னு ஒரு துறை கிடையவே கிடையாது, ஏகப்பட்ட எஃப்ஐஆர் இருக்கு. எந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை வச்சு வேணாலும் இடி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா உள்ள வரும். அதனால இது புஷ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. 500 கோடிக்கு வக்கத்தா போய் கிடக்காங்க பிஜேபிக்காரங்க. ஒரு ஸ்டேட்ல ஆட்சி செய்யற நீ இத்தனை லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்க, அவன் இந்தியாவில 180% ஸ்டேட் ஆண்டுட்டு இருக்க, அவங்கிட்ட இல்லாத காசை நீ கொடுக்க போறியா? உனக்கு யாரும் இந்த அல்ல கை லாட்டரி மார்டின் மாதிரி 2 தொழிலதிபர் கிடைப்பான், அவங்க எல்லாம் அதானி அம்பானியவே கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. நீ பெரிய லட்சம் கோடின்னு நினைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பாக்கெட் மணி. அவன் போய் ஒன்றை பணம் வாங்க போறானா? நீங்க என்ன பெரிய அவ்வளவு பெரிய ஆண்ட பரம்பரை, நீங்க பெரிய என்ன மைசூர் மன்னர் குடும்பமா, கருணாநிதி குடும்பம்? அதனால மக்கள் அதெல்லாம் நம்ப வேண்டாம். நிச்சயமா இடியோட ஆட்டம் அப்படிங்கிறது இதுக்கு மேலதான் இருக்கும். என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு அரசு துறை மீது இன்னொரு அரசு துறை எப்படி நடவடிக்கை எடுக்கலாம், தனி மனித தவறுகளை நீங்க விசாரிக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த விசாகன் அவர்களை அந்த டாஸ்மாக் துறை ரீதியான அதிகாரிகளை ரெஸ்ட் ரூம் போறதுக்கு கூட விடல, ரொம்ப நேரம் விசாரணை பண்ணாங்க அப்படின்னு. இப்ப நீங்க மாநில காவல்துறை சாதாரண குற்ற வழக்குகளுக்கு போனவெல்லாம் என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு உட்கார வச்சா விசாரிக்கிறீங்க? நீங்க பண்ணாத மனித உரிமை மீறல்களா? டாஸ்மாக் நிறுவனத்துல இருந்து கம்ப்யூட்டர் எடுத்தாங்க, லேப்டாப் எடுத்தாங்க. நீங்க சவுக்கு ஆபீஸ்ல இருந்து லேப்டாப், கம்ப்யூட்டர், கேமரான்னு எடுத்துட்டு போய் பாஸ்வேர்டை முதற்கொண்டு மாத்தி ஒரு சேனலே பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்களா அதை பேசுறதுக்கு தகுதி இருக்கா? இது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டவுசர் பாண்டி கோஷ்டிங்க இருக்கானுங்க பாத்தீங்களா, இந்த ரத்தீஸ், விக்ரம் ஜூஜு, ஆகாஷ் பாஸ்கரன், இவனுங்க எல்லாமே மன்மதன். மன்மதன் என்ன பொறுக்கி பயலுக, ரோட் சைடு பொறுக்கி பயலுக அப்படி வச்சுக்கோ, பெரிய மன்மத குஞ்சு இவனுங்க. மன்மதன் ஒரு பட்டமா, இவனுக்கு ரோட் சைடு பொறுக்கி பயலுக. நைட்டு பார்ட்டி கொண்டாடணும், ஒரு பார்ட்டி கொண்டாடினா ஒரு நைட்டுக்கு பார்ட்டிக்கு 20 கோடி 30 கோடி செலவு பண்ணக்கூடிய ஆளுங்க இவனுக்கு. ஃபுல்லா ட்ரக்ஸை இறக்கி இந்த ஜாபர் சாதிக்கும் இவனுக்குமே நிறைய டச் இருக்கு, இவனுக்குள்ள அண்டர் டீலிங் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஈடி ஸ்மெல் பண்ணி வச்சிருக்கிறதா தகவல்கள் அப்படிங்கிறது வருது. இப்ப அடுத்ததா மத்திய அரசோட நார்காட்டிக் விங், போதைப் பொருள் தடுப்பு விங்கு இருக்கு பாத்தீங்களா, அது உள்ள வரப்போகுது. இதுக்காக தான் இந்த ரத்தீஸோட வீடு சீல் வைக்கப்பட்டிருக்கு. ட்ரக்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணாலும் நார்காட்டிக் விங்ஸால கண்டுபிடிச்சிட முடியும். வந்தா நிச்சயமா தூக்கிடுவாங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதோட நிறைய ட்ரக்ஸ் அப்படிங்கிறது இவர்களோட பார்ட்டிலேயே புழங்கி இருக்கு. வெளிநாட்டுல இருந்து சார்ட்டர்டு பிளைட்ல எல்லாம் ட்ரக்ஸ் வந்ததா தகவல் வருது. இவ்வளவு பணம் இவங்களுக்கு வந்திருக்குன்னா, இந்த பணம் இந்த ட்ரக்ஸ்ல முதலீடு செய்யப்பட்டிருக்கா, ட்ரக்ஸ்ல சம்பாதிச்ச பணம் சினிமாவில் முதலீடு செய்யப்பட்டிருக்கா, இல்ல வேற எங்கெங்க முதலீடு செய்யப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தரவுகளை திரட்டி வச்சுட்டாங்க. இப்ப தொடக்கூடாதுங்க, தொடாம இருக்காங்க. ஏன்னா இவங்க வழக்கறிஞர் இவங்க வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டை போய் நெய்யின்னு இருப்பாங்க. ஏன்னா பல லட்சம் கோடி இருக்குல்ல, முகுல் கோத்ரி இருக்கு, முகுல் ரோஹித்கி இருக்காரு, கபில் சிபில் இருக்காரு, அபிஷேக் சிங் மான்வி இருக்காரு. இது மாதிரி ஒரு இயரிங்க்கு 50 லட்சம் வாங்குற வைக்கல அசால்ட்டா ஹையர் பண்ணி எடுப்பாங்க. இப்ப பிடிச்சோம்னா ஒரு 3 மாசம் உள்ள வைக்கலாம் அதிகபட்சம். எலெக்ஷனுக்கு வெளியில ஐயோ சாமி எங்களை உள்ள போட்டு அடிச்சுட்டாங்க இல்லைன்னா அனுதாபம் தேடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இப்ப விட்டுட்டு எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தூக்கி உள்ள வச்சா எல்லா அமைச்சரும் ஜெயிலுக்குள்ளதான் இருக்கணும். அப்படிதான் இது போகும். அதனால நடவடிக்கை நிச்சயமா இருக்கு, அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அவரோட மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமே ஒரு போராத காலம் போல இருக்கு. கடுமையான பிரச்சனை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு.
இது பெருசா விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனா மீடியாக்கள் எல்லாமே திமுகவை மறைக்கிறதுக்காக இதுதான் விவாதம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல அன்புமணி சபரீசன் கட்டுப்பாட்டுல இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை கிடையாது. உண்மையிலேயே சபரீசன் கட்டுப்பாட்டுல இருக்கிறது ஜி.கே. மணி. ஏன்னா ஜி.கே. மணியோட மகன் தமிழ் குமரன், இவரும் சினிமா ஃபீல்ட்ல தான் இருக்காப்புல, தயாரிப்பு நிறுவனம் எல்லாம் வச்சிருக்காப்புல. இந்த தமிழ் குமரன் உதயநிதியோட பார்ட்டிக்கு போகக்கூடிய அளவுக்கு க்ளோஸ் ஜி.கே. மணியோட பையன். அது இல்லாம ஜி.கே. மணியே ஒரு கரைவேட்டி கட்டாத உடன்பிறப்பு தான். நீங்க அந்த காலகட்டத்தில இருந்தே தெரியும் உங்களுக்கு. எப்படியாவது பாமகவை உடைக்க வேண்டிய வேலையை ஜி.கே. மணி மூலமா தான் சபரீசன், உதயநிதி அண்ட் கோஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜி.கே. மணி ஆல்ரெடி ஒரு கரைவேட்டி கட்டாத உடன்பிறப்பு. இன்னொரு கதை கூட சொல்லுவாங்க. அதாவது கனிமொழி அவர்களுக்கு அதிபன் போஸோட விவாகரத்து நடந்தப்ப இந்த ஜி.கே. மணி அவர்களோட மனைவியும் அப்ப இறந்து போயிட்டாங்க. கனிமொழியை ஜி.கே. மணிக்கு 2ஆம் தரமா கட்டி வைக்கணும் அப்படின்னு கருணாநிதி அவர்களே விருப்பப்பட்டதாகவும் இதை அழகிரி தடுத்ததாகவும் கூட ஒரு வரலாறு இருக்கு. அந்த அளவுக்கு இவர் ஒரு அறிவாலய குடும்ப கொத்தடிமை. இவர் தான் இந்த முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம். இத மருத்துவரும் சின்ன மருத்துவரும் எப்ப புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட ஜி.கே. மணியை பத்தி சொல்லணும்னா, நம்ம அறிவாலய வாட்ச்மேன் கமல் இருக்காருல்ல, அவர் மாதிரிதான். இப்ப எம்பி சீட் வாங்கியிருக்காரு. நீங்க இந்தியன் படம் பாத்துறீங்களா? அதுல அவர் பேர் சந்துரு. பாவாடை நாடா கோத்து பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கின சந்துரு இப்ப இவர் தான். அறிவாலயத்துல கக்கூஸ் கலியும் ஒரு எம்பி போஸ்ட் அப்படிங்கிறத வாங்கியிருக்காரு. டார்ச் லைட்டை எடுத்து டிவியை உடைச்சு இலவசங்கள் எதற்கு அப்படின்னு கட்சிக்குள்ள வந்தவர் இன்னைக்கு அந்த டார்ச் லைட்டு இவரை திருப்பிட்டு அடிக்குது. ஏண்டா அவனெல்லாம் சொத்தை தான் திங்கிறியா அப்படின்னு அந்த டார்ச் லைட்டுக்கு வாயிருந்தா கேட்டிருக்கும். ஒத்த எம்பி சீட்டுக்காக ஒரு கட்சி அதை திமுகவோட இணைக்கிறதுக்கு தயாராயிட்டாரு. அந்த விவரங்கள் அப்படிங்கறத அடுத்தடுத்து வரப்போது. மொத்தமா பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகளே ஒரு கொத்தடிமைகள் தான். இவங்க எல்லாமே கோபாலபுரத்து கோமாளிகள். கமல், செல்வ பெருந்தகை, திருமாவளவன், கம்யூனிஸ்ட், முத்தரசன், ராமகிருஷ்ணன், சண்முகம், ஜவாஹிருல்லா, இவர்கள் எல்லாருமே அறிவாலய கூட்டணி கோமாளிகள் அப்படிங்கிறத நம்ம ஆதாரத்தோட அடுத்த வீடியோல பேசுவோம். ஏன்னா திமுக மேல இருக்கிற அதிருப்தியை விட இந்த கூட்டணி கோமாளிகள் மேலதான் தமிழக மக்கள் பெரிய அளவுல அதிருப்தி இருக்காங்க. அது யார் மேல எப்படி அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம்.